ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பார்ட் மாதிரி வருங்க. ஏன்னா பார்ட்டாக போட்டிருக்கேன். நான் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அழகு குத்துறதுக்காக எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா அழகு குத்த போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வீட்டிலே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்டு இருந்துச்சு வீட்டில். அதுக்கடுத்து போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணாங்க, எப்படிலாம் சாமி கும்பிட்டாங்க, அதுக்கடுத்து எப்படி அழகு கொடுத்துனாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். நான் போகவே இல்லைங்க உண்மையாகவே. பட் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோவை இப்போ ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை போயிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, என்னால் பார்த்திங்கன்னா போக முடியாத சுச்சுவேஷன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெவியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னடா பானையில் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்காதீங்க. இங்கே பார்த்திங்கன்னா பால் குடம் வேறு எடுக்கிறாங்க. பால் குடத்தை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அழகு குத்துற மாதிரி இருக்கும். பாப்பா பால் குடம் எடுக்குது, மாமா பார்த்திங்கன்னா அழகு குத்துறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அத்தையுமே அந்த தீச்சட்டி எடுக்கிறாங்க. இது எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா வரும். ஏன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நானே இப்போ தாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு உண்மையாகவே சொல்கிறேங்க அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் என்னால் போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லைங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். வீட்டிலே பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தீபாராதனை எல்லாத்தையுமே காட்டிட்டு எல்லாமே சாமி எல்லாமே கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வெளியில் தான் இருந்துச்சு. இது வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அந்த பால் குடம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கான என்னமோ பண்ணுறாங்க. அந்த துணியெல்லாம் கட்டி இந்த துண்டெல்லாம் தலையில் கட்டுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் கெட்டி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு புரியலை. பட் அந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த இது நடந்துச்சு. அதுக்கடுத்து கொட்டுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி, அப்புறம் என்னோடய பிரதர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மாம்ஸ், எங்கள் அத்தை எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிளம்பிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு நீங்கள் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் கடைசி வரை பார்த்திங்கன்னா எப்படிலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி தான். ஸோ இவங்க ஊரில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேஷம் போட்டு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க. சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஹவுஸில் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத போய் பாருங்கள்.